ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு அல்லது முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். 4 முட்டை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க. தொக்கு மாதிரியே வந்துடும். ஆனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இன்னும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.